தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜயுடைய இரண்டாம் கட்டமாக நடைபெறும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா சமீபத்தில் திருவான்மியூரில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதில் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழும் கொடுத்து சால்வை பொத்தி போட்டோ எடுத்துக்கிட்ட தளபதி விஜய் மாணவர்கள் கூட போட்டோ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா மைக்க பிடிச்சு பேசும்போது என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசாம விட்டா நல்லா இருக்காது. அது என்ன நீங்களே ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நீட் பத்தி தான் பேச போறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சத்தியமான உண்மை. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 3 பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல முக்கியமானது நீட் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறது. 1975க்கு முன்னால் கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. 1975க்கு பிறகுதான் அதை ஒன்றிய பட்டியலில் சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்ச முதல் பிரச்சனை அப்போதான் ஆரம்பிச்சது. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது அடிப்படையிலேயே கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரானதா இருக்கிறதாவே நான் பார்க்கிறேன். கல்வி அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். இதை மாநில உரிமைகளுக்காக மட்டுமே நான் பேசல. கல்வி முறையில பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதற்காக முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். பன்முகத்தன்மை அப்படின்றது பலவீனம் கிடையாது, அது பலம். மாநில மொழியில மாநில பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு NCERT பாடத்திட்டத்தில் தேர்வு வச்சா அது எப்படி சரியா இருக்கும்? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பா மருத்துவத்துறை படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடினம் அது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்த தேர்வும் அதை தொடர்ந்து வெளிவந்த நீட் குளறுபடிகள் தொடர்பான செய்திகளை நம்மலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீட் தேர்வு மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையே கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை அப்படின்றத இந்த நிகழ்வுகள் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதற்கான தீர்வு தான் என்ன? நீட் விலக்கு மட்டும்தான் உடனடி தீர்வு. நீட் விலக்கு கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். இதற்கு ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாம தமிழ்நாட்டு மக்களுடைய மன உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு மதிப்பு கொடுத்து இதை விரைவில் பரிசீலனை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல சிக்கல்கள் இருந்தா இடைக்கால தீர்வாக இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை உருவாக்கி அதில் கல்வி சுகாதாரத்துறையை இணைக்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலில் இருக்கும் சிக்கல் என்ன அப்படின்னா, மாநில அரசுகளுக்கு அதுல என்னதான் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எனவே கல்வி விவகாரத்துல மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் தரப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவ கல்லூரிகளுக்கு நீட் தேர்வு நடத்தணும் அப்படின்னா அவங்க தாராளமா நடத்திக்கிட்டோம். இதை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசணும்னு நினைச்சேன். இது என்னுடைய ஒப்பீனியன். இது நடந்தா நல்லா இருக்கும். இது நடக்குமா, நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு மத்தியில் தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்னு சீரியஸான இந்த விஷயங்களை பேசிட்டு கடைசியா மாணவர்களுக்கு ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷனும் கொடுத்துட்டு தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, ஜாலியா படிங்க, எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒன்னு நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதை விட வேற ஏதோ ஒன்று கடவுள் உங்களுக்காக பெருசா வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதை தேடி என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் தம்ஸ் அப் காமிச்சிட்டு, ஓகே மீண்டும் ஒரு முறை உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்னு தலைக்கு மேல இரு கைகளையும் கூப்பி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டாரு தளபதி விஜய். மாணவர்களுக்கு மத்தியில் பேசின தளபதி விஜயுடைய பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தளபதி விஜய் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற ஆரம்பிச்சது. முதல் மாணவியா செங்கல்பட்டை சேர்ந்த ஒரு மாணவி வந்து தனக்கான அந்த பரிசு தொகையும் சான்றிதழையும் தளபதி விஜய் கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு சால்வையை தளபதி விஜய் கையால அவர் போத்தி விட்டுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டார் குடும்பத்தோட. அப்புறம் அந்த மாணவி தளபதி விஜய் கூட தனியா வேற போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் மைக்க வாங்கி பேசினவங்க ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க தேவையே இல்லாத பல விஷயங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு மத்தியில படிச்சவங்களை, மார்க் அதிகமா எடுத்தவங்களை ஒன்னு சேர்த்து கல்வி முக்கியம் அப்படின்றத சொன்ன தளபதி விஜய் கண்டிப்பா ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு, அவர் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா தளபதி விஜயினுடைய கைகளால பரிசு தொகையும் சான்றிதழும் பெற மேடை ஏறினது ஒரு திருநங்கை மாணவி. அவங்களுடைய குடும்பத்தினர் கூட வந்திருந்தாங்க. அந்த மாணவிக்கு சால்வை போத்தி விட்டு தன்னுடைய கைகளால சான்றிதழும் பரிசு தொகையும் கொடுத்த தளபதி விஜய் அவங்கள ஒரு மாதிரி நல்லாவே ட்ரீட் பண்ணார். ஸ்டேஜ்ல வச்சு ஈக்குவலா, அதாவது ஒரு ஆண் பெண் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு திருநங்கையை அவர் ஈக்குவலா ட்ரீட் பண்ண அந்த வீடியோ சோஷியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அவங்களுடைய குடும்பத்தினர் ஒருத்தவங்க கையில மைக் வாங்கி பேசும்போது திருநங்கைகள் நிறையவே சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி விஜய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்படியாவது அவரை பார்த்தரணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு மேடையில, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் மீட் பண்றது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எந்தவித பாலின பாகுபாடும் இல்லாம முழுமையான சமத்துவத்தோட இன்னைக்கு நாங்களும் இந்த மேடையில நிக்கிறது தளபதி விஜய் எங்களை இப்படி ட்ரீட் பண்றத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு தலைவர் கிடைக்கிறது கஷ்டம் தான். கண்டிப்பா அவரை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ரீதியில அந்த மேடையில பேசிட்டு அவங்க போனாங்க. அடுத்ததா மேடை ஏறினது ஒரு பார்வையற்ற மாணவி. பார்வையற்றவர்களுக்கான தேர்வுல முதல் மதிப்பெண் எடுத்த அந்த மாணவி மேலே ஏறினதும் தளபதி விஜய் அவங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு சால்வையெல்லாம் போத்தி விட்டு கையில அந்த பரிசு தொகையும் சான்றிதழும் கொடுத்துட்டு அவங்களுக்கான மைக்க அவங்க கையில கொடுக்காம அவர் கையில பிடிச்சுக்கிட்டாரு. என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல
பேப்பர்ல அவங்க எழுதி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எழுதி இந்த சென்ஸ் அந்த பார்வையற்றவர்கள் அந்த பேப்பரை ஒரு மாதிரி தொட்டு பார்த்து படிப்பாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. தான் எடுத்துட்டு வந்த விஷயங்களை ஒன்னொன்னா தொட்டு பார்த்து அவங்க கரெக்டா படிச்சுட்டு இருந்தாங்க. தனக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் தளபதி விஜயுடைய குரலை கேட்கலாம், இப்படி ஒரு நல்ல மனுஷனோட நல்ல தலைவரோட குரலை கேட்கறதுக்கே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்ற ரீதியில தளபதி விஜய் சந்திச்ச அந்த மூமெண்ட்டை ரொம்ப எமோஷனலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் பண்றாரு அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு, கண்டிப்பா நம்மளுடைய ஆதரவு அவருக்கு இருக்கணும் அப்படின்ற ரீதியில பேசினவங்க கடைசியா தான் படிச்ச ஸ்கூலோட டீச்சர்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் நன்றி சொல்லிட்டு ஃபைனலா இங்க இப்படி தனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தளபதி விஜய்க்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க தன்னுடைய பேச்சை. அவங்க இவ்வளவு நேரம் பேசி முடிக்கிற வரைக்கும் தளபதி விஜய் தன்னுடைய கையிலேயே மைக்க பிடிச்சிட்டு அந்த பெண்ணுக்கு ஏத்த மாதிரி குனிஞ்சுதான் அந்த மைக்க பிடிச்சிட்டு இருந்தாரு. ஃபைனலா அந்த பார்வையற்ற மாணவி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நன்றிமா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லி வழி அனுப்பி வச்சிட்டாரு. இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் அவங்களுடைய பெற்றோரும் அடுத்தடுத்து மேடை ஏறி தளபதி விஜய் கைகளால் அந்த சான்றிதழையும் பரிசு தொகையும் வாங்கிக்கிட்டு அவர் கூட போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இரண்டாம் கட்டமா நடந்துட்டு இருக்கக்கூடிய தளபதி விஜய் விருது வழங்கும் விழா இன்னையோட ஒரு முடிவுக்கு வருது. மாணவ மாணவிகள் தளபதி விஜய் பார்த்த சந்தோஷத்துல வெளியில வந்தும் நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்க.